நீ என்னதான் இருந்தாலும் நைட் ஷிஃப்டா இருந்தாலும் 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும்ல அப்படிங்கிற மாதிரி. அவங்க நிதி கொடுக்கலனாலும் நீ வாங்கணும்ல, எப்படிடா முடியும்? தற்குறி ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டாங்கன்ற. மேடை ஏறி போகும்போது ஒரு போர்டுல விளையாண்டி, அது என்னது? எட்டவுட் ஹேஷ்டேக். அப்புறம் அது என்ன, பால்வாடியா? பால்வாடி சண்டையா? நீ அப்ப பால்வாடி பண்ணையாரா? மோடி ஸ்டாலின் சொல்ல வேண்டியதானே? பேர் சொல்றதுக்கே பயப்படுற நீ கட்சி நடத்துறியா? இதுக்கு பேர் கட்சியா? மொழி திணிப்பு குறித்து பேசுறதுல ஹிந்திங்கிற வார்த்தை இல்லைங்க. ஹிந்திங்கிற வார்த்தை இல்லாம மொழி திணிப்பு குறித்து பேசுறேன்னா நீ பயந்தாங்கோழி கோழைன்னு உன்னை சொல்ல மாட்டாங்களா? கட்சியில ஒரு இளைஞர்களா இருக்கிறாங்க, அது ஒரு விமர்சனமா? ஒரு ஏழைகளா இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. அப்படி யாருமே சொல்லல. பண்ணையார் ஆட்சியை ஒழிக்கிறது சரி, யார் ஒழிச்சா சொல்லு? திமுக தானே ஒழிச்சிச்சு. காங்கிரஸ் தானே பண்ணையார்களா இருந்தாங்க. எஸ்சிஎஸ்சி சொல்லலாம் அவங்க எல்லாம் பண்ணையார் ஆயிட்டாங்கன்னு. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு கீழே இருந்து வந்தவர். நீங்க யாரு சார்? பிஜேபி காரங்க மேடையில் ஏறி மதவாதத்தை ஒழிப்போம், மதவாதத்தை ஒழிப்போம், அந்த கேஸ் இது. பண்ணையார் தன்மையை ஒழிப்போம், பண்ணையாரே பண்ணையார் தன்மையை ஒழிப்போம்னு முன்னாடியே சொல்றது. திருடிட்டு போயிட்டு திரு கத்துறது. அவர் கண்ணப்பாடுறா, அவர் சிரிப்ப மேடையில பேசுறாங்க தலைவா. அவருடைய சிரிப்புக்கே பெண்கள் ஓட்டு போடுவாங்க. எவ்வளவு கேவலமான சொல்லாடல். நீங்க இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து உன்னுடைய மதிப்பீடு என்ன? முதல்ல பெண்கள்னு சொன்னா அபியூஸ் பண்ண மாதிரி இருக்குமேன்றதுக்காக தாய்மார்கள் உருட்டுறது. பிரசாந்த் கிஷோர் ஃபீல்ட் அவுட் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதை அவரே ஒத்துக்கிட்டாரு. தமிழ்நாட்டுல மோடி எதிர்ப்புங்கிறது எவ்வளவு கொடூரமா இருக்கு, எவ்வளவு மூர்க்கத்தனமா இருக்கு. அந்த ஆள் மைக்க பிடிச்சிட்டு பேசுறாரு, வணக்கம், லைக் திஸ் ஒன்லி மோடிஜி சே. மோடி இப்படிதான் வணக்கம் சொல்லுவாரு, வேங்கம் சொல்லுவாருன்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன மோடியை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எதுக்கு இந்த மேடம் உனக்கு? இந்த ஆளு உட்காந்துக்கிட்டு ரசிக்கிறாப்லங்க விஜய். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச பத்திரிகையாளர் மில்டன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். தாவைக்கோட 2வது ஆண்டு துவக்க விழா இங்கே வந்திருக்கு. அதில் பலர் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் பேசின விஷயம் நிறைய இருக்குது. நேரடியாக முக்கியமான பிரச்சனையாக எடுத்துட்டோம்னா மும்மொழி கொள்கை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் புதிய பிரச்சனையாக ஒன்று உருவாகி இருக்குது. அது மும்மொழி கொள்கை. அது நிறைவேற்றலைன்னா மத்திய அரசாங்கம் பணம் தரதான். அவங்க பணம் தரணும், மாநில அரசாங்கம் பணம் வாங்கணும். 2 பேரும் அந்த வேலையை செய்யாமல் எல்கேஜி யூகேஜி பசங்க மாரி சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாடே, இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடே பார்த்துட்டு இருக்க ஒரு பெரிய பிரச்சனையை இந்த அளவுக்கு ஒரு டிஃபைன் பண்ணி பேச முடியுமான்னு தெரியல. அப்படி பேசியிருக்காரு. அது நீங்கள் ஒரு பப்பூன் இப்படி தான் பேசும். அதாவது நிதியை கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை, பெற வேண்டியது மாநில அரசின் உரிமை. அது வரைக்கும் கரெக்ட். ஆனால் 2 பேரும் அவங்க வேலையை செய்யலை. நீ என்னதான் இருந்தாலும் நைட் ஷிஃப்டா இருந்தாலும் 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும்ல அப்படிங்கிற மாதிரி. அவங்க நிதி கொடுக்கலனாலும் நீ வாங்கணும்ல, எப்படிடா முடியும்? தற்குறி அப்படின்னு இங்க இருக்கிற கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழன் கேள்வி கேட்பாங்க. நாம அப்படி கேட்க மாட்டோம், நம்ம மரியாதையா பேசுறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருந்து என்னமோ தமிழ்நாடு அரசு வாங்க மறுத்தது போல 2 பேரும் ஏமாத்துறாங்க. எல்கேஜி யூகேஜி சண்டையா? நான் என்ன கேட்கிறேன், எல்கேஜி யூகேஜி சண்டைன்னு எதை சொல்றேன்? ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டாங்கன்ற. நீ போர்டு ஏறி மேடை ஏறி போகும்போது ஒரு போர்டுல விளையாண்டி, அது என்னது? எட்டவுட் ஹேஷ்டேக். அப்புறம் அது என்ன, பால்வாடியா? பால்வாடி சண்டையா? நீ அப்ப பால்வாடி பண்ணையாரா அப்படின்னு நான் கேட்கல. சமூக ஊடகங்கள்ல கேள்வி கேட்பாங்கல்ல. அப்ப பால்வாடி பண்ணையார் விஜய் யாரெல்லாம் எல்கேஜி யூகேஜின்னு சொல்றாரோ அவர் ஹேஷ்டேக் போட்டு கெட் அவுட்னு போடுறாரு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசியல் கட்சி தானே நடத்துறீங்க? இவ்வளவு அடிப்படையில் ஒரு பயந்தாங்கூடி கோழை தற்குறியாவா ஒரு கட்சி நடத்த முடியும்? கெட் அவுட்னு போடுறது எதுக்கு, யாருக்கு, டாஸ் என்ன கேட்கிறேன்? எதுக்கு கெட் அவுட்? அவர் 2 பேரும் என்ன சொல்றாரு? மோடி ஸ்டாலின் சொல்ல வேண்டியதானே? அதுக்கு துப்பு இல்லையா, திராணி இல்லையா, தில்லு இல்லையா? 2 பேரும் எதிர்க்கிறேன் போடு மோடி ஸ்டாலின். பேர் சொல்றதுக்கே பயப்படுற நீ கட்சி நடத்துறியா? இதுக்கு பேர் கட்சியா? இல்ல சர்க்கஸ் கூட நான் கேட்கல, சாமானியர்கள் கேட்பாங்க. அதுதான் நாகரிக அரசியல். நாங்க பேரை சொல்லி யாரும் விமர்சிக்க மாட்டோம். எது நாகரிக அரசியல்? விஜய் யாரோட இருக்கிறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, எந்த நேரத்தில் இருக்கிறாருன்னு கேட்கறது தப்பு. அப்படி பண்ணல. மோடி நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எங்க நின்றுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீ பர்சனலா அவர் வீட்டு கட்டலுக்கு கீழே இருந்து பார்த்த மாதிரி பேசுனா அது தனிப்பட்ட முறையில் பேசுறேன்னு அர்த்தம். இல்ல அவங்களை பர்சனலைஸ் பண்ணி அவங்க ஃபேமிலியை பத்தி பேசுறேன்னா அது பர்சனலைஸ். உதயநிதி குறித்து அவருடைய பர்சனல் லைஃப் குறித்து பேசுறேன்னா அது பர்சனல் லைஃப். அது விமர்சிக்கலாம். மோடி ஸ்டாலின்ங்கிறது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே. கெட் அவுட் மோடின்னு அவங்க பேசுறது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே. அவ்வளவு தில்லு இருந்துச்சுல திமுக காரங்களுக்கு, அவ்வளவு துணிச்சலோட கெட் அவுட் மோடின்னு பேசினாங்கல்ல. அந்த தில்லும் துணிச்சலும் உனக்கு இருந்திருக்கணும்ல. அதை எப்படி பர்சனலைஸ் பண்றதாகும், அதை எப்படி நாகரிக அரசியல் ஆகும்? முதல்ல நாகரிக அரசியல்னா என்னன்னு படிச்சுட்டு வா. மோடி ஸ்டாலின் விஜய் அண்ணாமலைன்னு பேசுறதெல்லாம் அநாகரிக அரசியல் கிடையாது. அந்த கருத்தியலினுடைய முகம் அவர்கள். அந்த முகங்கள் குறித்து அவர்களுடைய நிலைப்பாட்டை கிரிட்டிசைஸ் பண்றது.
அவர்களுடைய பர்சனல் லைஃப்பை தோன்றதா எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறது பச்சை பசலித்தனமான தப்பித்தல் வாதம். அது வந்து தப்பிக்கிறதுக்கு பேர சொல்ல பயப்படாத கோலை வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்படி பதுங்கி எட்டி பார்க்கறதுக்கு பேசுறது. அதை எடுத்துட்டு வந்து நாகரிக அரசியல் பாடம்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு எடுக்காதீங்க. பன்னெடுங்காலமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் விளக்கங்களே நாம எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டோம். வெள்ளையனே வெளியேறுன்னு நேரடியா வெள்ளைக்காரனை பார்த்து கேட்டோம். நாம இங்க இருக்கக்கூடிய இந்திய திணிப்பை எதிர்த்து பல நேரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய சர்வாதிகார கும்பலை நோக்கி தனித்தமிழ்நாடு திராவிட நாடுன்னு பர்டிகுலரைஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லி பேர் சொல்லி கேட்டோம். மன்மோகன் சிங்கை குறித்து ஈழ பிரச்சனை நடக்கும்போது மன்மோகன் சிங்கை நேரடியா விமர்சிச்சு கேள்வி கேட்டோம். சோனியா காந்தியை நேரடியா விமர்சிச்சு கேள்வி கேட்டோம். இது எல்லாமே ஷார்ப்னஸா வெரி கிளியர் இவங்க தான் அப்படின்றது. அவர்களை சொல்வது என்பது அவர்களை தனிப்பட்ட முறையில் சொல்வதில்லை, அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து பேசுவது. அதை பேசுறதுக்கே உனக்கு தில் இல்லை, திராணி இல்லை. நீ நடத்துறது கட்சி நினைச்சுக்கிட்டு இதை வந்து உட்கார்ந்து வியாக்கியானம் பேச வேண்டியது இருக்கு. திமுக இந்திய எதிர்ப்பு பேசுறது எப்பையில இருந்துனாலும் விஜய்க்கு தெரியுமா? திமுகங்கிற கட்சி எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதுன்னு தெரியுமா? கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஒரு அறிக்கை வெட்டியில முதல்ல விட்டார்ல, அந்த அறிக்கை எதுக்கு விட்டாரு? மொழிபெயர் தியாகிகளை நெஞ்சில் ஏந்துவோம் வியாக்கியானமா அறிக்கை வெட்டியில அந்த கொள்கை தலைவர்களுக்கு வழிபாடுன்னு மலர் தூணி இல்ல, அந்த படத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் குறித்தும் உன் பக்கத்துல இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்தாங்கன்னா ஜானாரகசாமி இருப்பாரு, இந்த பக்கம் உட்கார்ந்தாங்கன்னா சட்னி ராஜ்குமார் அவர் பேர் என்ன ராஜ்மோகன் இருப்பாரு. அவங்கள்ட்ட கேளு, அவங்க சொல்லுவாங்க அந்த மொழிப்போர் தாய்கள் எங்க இருந்தாங்க, அவங்க எல்லாரும் எதன் அடிப்படையில் ஒன்று சேர்ந்தாங்க, தங்களுடைய இன்னுயிரை எதற்கு தியாகம் செய்தார்கள், அந்த அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட கட்சி எது, எத்தனை ஆண்டு காலமாக மொழிக்காக திராவிட இயக்கங்கள் போராடி கொண்டிருந்தது, அதுல திமுகவோட ரோல் என்னங்கிறது அங்க தெரியும். அப்படிப்பட்ட கட்சியை மொழிக்காகவே போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கொண்டு வந்து ஈக்குவலைஸ் பண்றாப்ல. இவங்க திணிக்கிறது இதுவா, அவங்க திணிக்கிறது அதுவா. திணிக்கிறவனை குறித்து கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லைன்னா அப்புறம் திருப்பிக்கிட்டு அதை பத்தி கேள்வி கேட்க மாட்டாங்களா? சொல்றதுல என்னதாங்க பிரச்சனை? ஒரு அரசியல் கட்சி தலைவர் மொழி திணிப்பு குறித்து பேசுறதுல ஹிந்திங்கிற வார்த்தை இல்லைங்க. ஹிந்திங்கிற வார்த்தை இல்லாம மொழி திணிப்பு குறித்து பேசுறேன்னா நீ வந்து பயந்தாங்கோழி கோழைன்னு உன்னை சொல்ல மாட்டாங்களா? அரசியல் பண்றதுக்கு லாயக்கு இல்லைன்னு உங்களை கேட்கவே மாட்டாங்களா? இது எதையுமே குறித்து கவலை இல்லாம தனக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறோம்ன்ற மாதிரி சீசனுக்கு சீசன் வந்து மேடை போட்டு ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு வந்து அந்த ஸ்கிரிப்டையும் பாதியில மறந்துட்டு 10 பக்கம் திருப்பிக்கிட்டு மொழிக்கொள்கை இதுதான் அசத்துவோம் அப்படின்னு இப்படி நின்றுக்கிட்டு அசத்துறதுக்காக பேசுறது. இதை தவிர்த்துட்டு அந்த மேடையில் அவர் எதையுமே உருப்படியா பேசலாம். இல்ல இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொன்னால ஒரு கட்சி தலைவர் ஐயா அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கக்கூடாது. கட்சி தலைவர்னு நீங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு கோமாளி கூட்டத்துக்கான ரெப்ரசன்டேஷன்ல முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு பலி ஆடு. அந்த ஆட்டுகிட்ட போய் நீங்க தீர்வு எல்லாம் கேட்க முடியாது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு விசாரணைக்கு போயிட்டு அதுல எத்தனாயிரம் ஏக்கர் எடுக்கிறாங்கன்னு கூட தெரியல. போராடிக்கிட்டு இருக்கிற மக்கள் எங்க இருக்கிறாங்க, வெளியூர்ல இருந்து தன்னை பார்க்க வந்த ரசிகர் கூட்டம் எங்க இருக்குன்னு கூட தெரியாம காருக்கு மேலேயே நின்று கேரவன்ல நின்று பேசிட்டு போன ஒரு கோலை அவர்கிட்ட போய் நின்றுட்டு நீங்க ரிசல்ட் கேட்கறீங்க. பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொல்லல, விமான நிலையமே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, பரந்தூர்ல வரக்கூடாதுன்னு சரி வேற எங்க வரணும்னு சொல்லு. அதை பத்தி எனக்கு எழுதி கொடுக்கல, அவ்வளவுதான் அதோட லட்சணம். அவர்கிட்ட வந்து நின்றுட்டு இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கலாம் நீங்க கேட்கவே முடியாது. இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள் இல்லை நாங்கள், ஆனால் இந்தி திணிப்பிற்கு எதிரானவர்கள் நாங்கள், இதைத்தான் பேசணும். அடுத்து அதை தவிர்த்துட்டு அவர்கிட்ட நீங்க வந்து பொலிட்டிக்கலா இது இந்தி திணிப்பு மொழி திணிப்புக்கு எதிரான எந்த மொழி திணிப்பு, மொழி கொள்கை எந்த மொழி கொள்கை, இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா, அதையே ஒழுக்கமா சொல்லல. அவர்கிட்ட போய் நின்றுட்டு நீங்க தீர்வுலாம் எதிர்பார்க்கிறீங்க தலைவா, அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது. கட்சிக்காரங்களே அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, நீங்களும் அதை எதிர்பார்க்க கூடாது. அவங்க கட்சி மேல வந்து தொடர்ச்சியா விமர்சனங்கள் வருது, புதிய விமர்சனங்கள் வருதா, அவர் சில விமர்சனங்கள் சொல்லி அதுக்கான பதில சொல்றாரு. அந்த விமர்சனங்கள் நான் பரவாயில்ல அப்படி கேட்ட மாதிரி தெரியல, இருந்தாலும் நீங்க அதை தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு வரதான் உங்ககிட்ட கேட்குறேன். கட்சியில ஒரு இளைஞர்களா இருக்கிறாங்க, அது ஒரு விமர்சனமா, ஒரு ஏழைகளா இருக்கிறாங்க, இப்படிலாம் விமர்சனம் பண்றாங்க, அப்படி ஏதோ விமர்சனம் இருந்த பேர் எனக்கு தெரியல, நீங்க ஏன் அப்படி சொன்னாரு? அப்படி யாருமே சொல்லல. சின்ன பயிர்களை குட்டி குஞ்சான்ஸ் குட்டியாந்து கட்சி நடத்துறியா அப்படின்னு விமர்சனங்கள் இருந்தது, அது உண்மை. ஏன் இருந்ததுன்றதுக்கு பின்னாடியும் காரணம் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். மாவட்ட பொறுப்பாளரா ஒருத்தர் சர்டிபிகேட் வாங்குறாப்புல, நியமன ஆணை வாங்குறாரு. வாங்கிக்கிட்டு வெளியில வந்த உடனே எங்க ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்கு, இந்த மாவட்ட பொறுப்பாளராக நான் வந்ததுக்கு பிறகு இந்த விஷயங்களை நான் தீர்வு கொடுக்க போறேன் அப்படின்னு பேசியிருந்தாப்புலன்னா ஓகே, பையன் ஏதோ பெருசா பண்றதுக்காக விருப்பப்பட்டு ஒரு சமூக எண்ணத்தோடு ஒரு சீரிய சமூக செயற்பாட்டாளரா இந்த கட்சியில தன்னை இழத்தி கொண்டு இந்த பையன் வந்து பேச போறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பையன் வெளியில வாங்கிட்டு வந்து சொல்றாப்புல, நான் பிஇ சர்டிபிகேட் வாங்குறப்ப என்ன சந்தோஷப்பட்டனோ அந்த சந்தோஷம். அப்புறம் அந்த பையனை ரசிகர்னு சொல்லாம குட்டி பையான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் மரணித்து விட்டார்.
மாவட்ட பொறுப்பாளர் போடப்பட்டிருந்த ஒரு பையன் அந்த கேத நிகழ்வுக்காக இவரும் அந்த ஊர்ல அந்த ஏரியால மாவட்ட பொறுப்புல இருக்கிறாரு. அவரும் அந்த கட்சிக்காரன்றதுனால இவருக்கு அழைப்பு இருக்கு, போறாப்ல. அந்த இரங்கல் கூட்டம் புகைப்பட திறப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட்டை போட்டுட்டு மீட்டிங் நடக்கிறப்ப பின்னாடி போய் மைக் செட் போடுறாங்க. அவங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதாவது மைக் செட் போடுறவர் அங்க இருக்கிறாரு. பின்னாடி வந்து இந்த கிளீனர் மாதிரி ஒருத்தரை கூட்டு வந்திருப்பாங்கல்ல, அவர் பின்னாடி இருக்கிற ஆடியோ செக் பண்றவர் அவர்கிட்ட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, ஏன்னா இந்த ஜனநாயகன் படத்துக்கு நம்ம இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு ஓப்பனிங் ஷோ டிக்கெட் கேட்கறதுக்குலாம் வந்து பெர்மிஷன் எப்படின்னு கேட்கறது? ஐயா லிட்டரலா கேட்டுட்டு இருக்காங்கய்யா. அங்கே இரங்கல் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த பையன் குறித்து நம்மளுக்கு வரும்போது செய்திய நீங்க அந்த பையன் சின்ன பையன் நீங்க பொறுப்பு போட்டிருக்கீங்கன்னு சொல்லுவோமா மாட்டோமா? இளைஞர்களாக போட்டாங்கன்னா யாருமே சொல்லல. திமுக மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சிக்கு இளைஞர்கள் தான் இருந்தாங்க. ரசிகருக்கும் தொண்டனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீ அப்படி போஸ்டிங் போட்டியான்னு கேட்டப்ப வந்து விமர்சனம். அதுவுமே வந்து நீங்க இளைஞர்களை போட்டீங்க. எப்ப விமர்சனம் வந்ததுன்னா, நீங்க ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறீங்கன்னா பலதரப்பட்ட அரசியல் கட்சிகளில் இருந்து உங்களை அடையாளம் கண்டு உங்களோடு பயணிக்க விரும்பணும்னு நினைக்கக்கூடியவர்களை அட்ரஸ் பண்ணீங்களா? அது எதையுமே பண்ணாம உங்க கூட இருக்கிறான்ற பாவத்துக்காண்டி புஷி ஆனந்த் என்கிற ஒரு நபர் தன்னுடைய லாப வெறிக்காக தான் கையை காட்டக்கூடிய நபர்களுக்கு போஸ்டிங் போட்டு கொண்டிருக்கிறார். அவனுங்க யாருமே கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாத குட்டி பசங்களா இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு நீ போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிறிய உன் கட்சி காணாம போகுதுன்னு சொன்ன விமர்சனத்தை இளைஞர்களுக்காக போஸ்டிங் போடுறான்னு ஒரு வந்து பெருமையா பேசுறது. அடி வாங்கினது சொல்ல முடியாத ஒரு ஐட்டத்துல அதை வெளியில வந்து நின்றுக்கிட்டு எங்களை இப்படி பண்றாங்க எங்களை அப்படி பண்றாங்கன்னு பேசுறது வந்து கோமாளித்தனத்தின் உச்சம். அந்த கோமாளித்தனத்தின் உச்சத்தை தான் பேசுறாரு. அப்புறம் பண்ணையாருன்றது இவர் அடுத்த ஆள சொல்றாரு. இவர் காங்கிரஸ் கட்சியை சொல்றாரு. யோ தமிழ்நாட்டுல நீங்க இருக்க குட்டி பையனை கூப்பிட்டு பண்ணையார்னா யாரா அரசியல்னு கேட்டா அவனே சொல்லிடுவான். ஓ நம்ம பால்வாடி பண்ணையார் விஜயா அப்படின்னு கேட்டு போயிடுவான். முந்தானத்து வரைக்கும் பனையூர் பண்ணையாரா இருந்தாரு. இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி மேட்டர்ல பால்வாடி பண்ணையார்னு திருநாமகரணம் அவருக்கு சூட்டப்பட்டிருக்கு. பண்ணையார்னாலே தமிழ்நாட்டு அரசியல் இவர் தான். ஏன்னா இவர் பனையூரை விட்டு வெளியில வந்ததே கிடையாது. மக்களை சந்திப்பதற்கு கூட மக்கள் கிளம்பி வந்து உங்களை பார்க்குற லட்சணத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க போய் உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தர பண்ணையாருன்னு சொல்லலாமா? இது பண்ணையார் ஆட்சியை ஒழிக்கிறது. சரி, யார் ஒழிச்சா சொல்லு? திமுக தானே ஒழிச்சிச்சு. காங்கிரஸ் தானே பண்ணையார்களா இருந்தாங்க. அதை ஒழித்தது திமுக தானே, திராவிட இயக்கங்கள் தானே. குப்பனும் சுப்பனும் தோல்ல துண்டு போடுவதற்கு உண்டான சகல வசதிகளையும் இந்த தமிழ் சமூகத்தில் உருவாக்கி கொடுத்தது இந்த திராவிட இயக்கம் தானே. மேடையில் சொல்றதுக்கு உனக்கு தில் இருக்கா? தைரியம் இருக்கா? சொல்ல மாட்டேன். அவங்க எல்லாம் பண்ணையாரிட்டாங்க. இப்ப அவங்களை எதிர்க்கிறதுனால அவங்க எல்லாம் பண்ணையார். அப்ப நீ யாரு? எஸ்ஏசி சொல்லலாம் அவங்க எல்லாம் பண்ணையாரிட்டாங்கன்னு. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு கீழே இருந்து வந்தவர். நீங்க யாரு சார்? நீங்க அப்பா இருக்கிறாரு உள்ள வந்தவர் தானே சார். அப்பாவின் வெளியில தானே சார். நீங்க பண்ணையாரா தானே சார் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் உங்களை பண்ணையாருன்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? தன்னை பண்ணையாருன்னு சொல்லிட்டாங்கன்னு உடனே பந்த தூக்கி பக்கத்துல கொடுத்துட்டு பண்ணையார் பண்ணையார். பிஜேபி காரங்க மேடையில் ஏறி மதவாதத்தை ஒழிப்போம். நீ உடைய ஒழிப்போம், மதவாதத்தை ஒழிப்போம். அந்த கேஸ் இது. பண்ணையார் தன்மையை ஒழிப்போம், பண்ணையாரே பண்ணையார் தன்மையை ஒழிப்போம்னு முன்னாடியே சொல்றது. திருடிட்டு போயிட்டு திரு கத்துறது. அதை தவிர்த்துட்டு அதுல ஒண்ணும் இல்லை. 1967-77 அண்ணா எப்படி வந்து திமுக வச்சு திமுகன்ற கட்சி வச்சு ஜெயிச்சாரோ அதே மாதிரி இவர் வந்து அதிமுக உருவாக்கி இவர் எம்ஜிஆர் ஜெயிச்சாரோ அதுக்கு காரணம் இளைஞர் மக்கள் செல்வாக்கு தான். அது இப்போ எங்ககிட்ட இருக்குது. அதனால நாங்க அப்படி ஒரு வெற்றியை வந்து நாங்க அடைவோம். சின்ன பசங்க ஏழைங்கன்றலாம் வித்தியாசம் கிடையாது எங்ககிட்ட. அது அப்படி இல்லை. ஒரு பிளவை உருவாக்கி பிளவுனா என்ன? முதல்ல ஏற்கனவே இருக்கிற ஒண்ணுல நடுவுல ஒரு போடு போடுறது. திமுகவுக்கு வைக்க வந்த போது அந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. செங்குத்தாக ஒரு பிளவு திமுகவில் இருக்கிறது, வைக்க வந்தாங்க. சரி, இவங்க சொல்ற ரெண்டுக்கே வருவோம். திகாவில் இருந்து வெளியே வந்து திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். தன்னை நம்பி இருக்கக்கூடிய, தன்னுடைய கொள்கையை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கொள்கைவாதிகளை, இளைஞர் கூட்டத்தை தன்னோடு அணி சேர்த்து தான் ஒரு சுப்ரீம் பவரா உயர்ந்து நின்னாரு அண்ணா. அதனாலதான் இப்போ வரைக்கும் அண்ணா தான் ஆளுகிறாருன்னு பேசுறோம். அவர் யாரையும் பிச்சு எடுத்துக்கிட்டு பிளந்துக்கிட்டுலாம் வரல. வாக்கரசியல் வேணும் என்று சொன்ன தன்னுடைய கருத்தியல் கொண்ட தோழர்களையும் மக்களையும் தன்னோடு படையில் அணிதிரட்டி நின்றார். அது பிளவு அல்ல. எம்ஜிஆர் தன்னை நம்பி இருக்கக்கூடிய நபர்களை, தனக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தனக்கு வாக்கு வங்கியாக மாற்றுவது அப்படின்னு வந்தார். திமுகவில் இருந்து பெரிய அளவுக்கான பிளவெல்லாம் எம்ஜிஆர் போகும்போதுலாம் வரல. எம்ஜிஆர் போகும்போது ஒரு கணிசமான நபர்கள் வந்தாங்களே தவிர பிளவு அளவுக்குள்ள அது நடக்கல. அடிப்படையிலேயே 67 என்ன நடந்தது 77 என்ன நடந்ததுன்னு தெரியாத தற்குறிகள் மேல கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக ஒரு உருட்டுது. அதையும் கேட்டு விஜய் வந்து ஓ நைஸ் 67 ஓ 77 அப்படி பார்த்தா அண்ணா பிளவை எப்ப ஏற்படுத்தினாரு? எந்த வருஷம்? அவன் தேடிப்படி. திகாவில் இருந்து வெளியில வந்ததுதான் நீ பிளவுன்னு சொன்னா அவர் எந்த வருஷம் வெளியில வந்தாருன்னு தேடிப்படி.
அது எதுவுமே தெரியாம 67 77 ரைமிங்கா இருக்கு. சொல்லு. இல்ல ஜெயிக்கிறது கூட ஒப்பிட வைக்க முடியுமா? அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வந்து எப்படி வைக்க முடியும்? அது மக்கள் போராட்டத்துல இருந்து ஒரு கிரைசிஸ்ல இருந்து வருதுங்க. ஹிந்தி திணிப்பு, மொழி உரிமை பிரச்சனை, மாநில உரிமை பிரச்சனை, திராவிட நாடு கோரிக்கைன்னு பல அடிப்படை பிரச்சனைகளில் இருந்து ஒரு பார்ட்டி உருவாகும் போது அங்க ஒரு ஸ்பேஸ் கிடைக்குங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது சென்ட்ரல் லெவல்ல இருக்கக்கூடிய பெரிய லாபி ஒர்க் பண்ணுச்சுங்க. இது ரெண்டு பேரும் திராவிட இயக்கத்தில் இருந்தாரு, அந்த அறிமுகம் இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய இந்திரா காந்தியுடைய ஒரு கடைக்கோடி பார்வை வந்து எம்ஜிஆருக்காகவே இருந்தது. எம்ஜிஆருக்கு எல்லா லாபியும் உருவாக்கி கொடுத்துச்சு. அதன் அடிப்படையில் அங்க வந்து நின்னுச்சு. உங்களுக்கு இப்ப பிஜேபி எல்லா லாபியும் உருவாக்கி கொடுக்குது. சட்டியில பால் பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? எம்ஜிஆருக்கு திராவிட இயக்கம்னு ஒரு பெரிய பிம்பம் இருந்துச்சு. திராவிட இயக்கத்தின் செயல் வடிவம்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதன் முகமா தன்னை அடையாளப்படுத்தி இருந்தாரு. அதுல ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு. அதுல ஒரு பெரிய மாஸ் கேதரிங் அவருக்கு பின்னாடி வச்சிருந்தாரு. எல்லாம் பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்ட குரூப்பை வச்சிருந்தாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு? அவர் கண்ண பாடுறா, அவர் சிரிப்ப மேடையில பேசுறாங்க தலைவா. அவர் சிரிப்புக்கே கன்னட நாட்டை எழுதி தர வேண்டாம். அவர் கன்னடக கதன கன்னடா மேடையில பேசுறாங்க. இது ஒரு கட்சி மீட்டிங்னு நீங்க சொல்ற, அதுக்கே ஓட்டு விடுவோன்றாங்க. இல்ல கட்சி மீட்டிங் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி, காமெடி நிகழ்ச்சி அதுல பேசுவாங்க. ஆனா அந்த மீட்டிங்லயே பேசுறது ஃபன், அல்டிமேட் ஃபன். அதுல அவருக்கு பேர் வந்து ஊடகவாதங்கள் செய்தி தொடர்பாளர் போல இருக்கு. அவர் லயலாமணி. அவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவர் கண் அழகு, அவருடைய சிரிப்புக்கே வந்து பெண்கள் ஓட்டு போடுவாங்க. எவ்வளவு கேவலமான சொல்லாடல். நீங்க இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து உன்னுடைய மதிப்பீடு என்ன? முதல்ல ஒருத்தர் வந்து சிரிச்சாம ஓட்டு போடணுமா? தாய்மார்கள், அதாவது நாகரிகமா சொல்றாராம், தாய்மார்கள் ஓட்டு போடுவாங்க. நீ பேசுறது அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட். ஒருத்தன் சிரிக்கிறான்னா அவன் சிரிப்பை பார்த்து விழுந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றது அந்த மக்களை அடிப்படையில கேவலப்படுத்துறது. அதுவும் குறிப்பா பெண்கள்னு சொன்னா அபியூஸ் பண்ண மாதிரி இருக்குமேன்றதுக்காக தாய்மார்கள் உருட்டுறது. இவ்வளவு கேவலமான ஒரு பார்ட்டிக்கு ஒரு செய்தி தொடர்பாளரை வச்சுக்கிட்டு இது ஒரு கட்சின்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட மொத்த யோகியதையே இவ்வளவுதான். இதுக்கு பிறகு இதுல உட்கார்ந்து பேசுறதுக்கு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் எதுக்கு வந்தாருன்னு அவருக்கும் தெரியாது. இவங்க எதுக்கு கூப்பிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட்டும் வந்து இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு என்னால எதுவும் ஆக போறது கிடையாது, அதுக்கு எதனா நடக்கணும்னா நீங்க எதனா பண்ணு, இல்லை உங்க தலைவர் எதனா பண்ணுன்றாரு. அவர் வந்து ஏதோ ஒரு ஈடுபாடு கொடுக்க தான் வந்திருக்கிறாரு. அப்ப நான் இதை பண்ணுவோம் தானே பேசணும். என்னால எதுவும் ஆகாதுன்றத பேசுறது எப்படி இருக்கு? இல்ல நான் அப்படி பண்ண வேண்டிய சூழல் இல்ல. நீங்க எல்லாம் உயர்மானவர்கள், நீங்களே எல்லாம் பண்ணிக்கிறீங்க. ஆனாலும் நான் வந்து அஸ் அ ஃப்ரெண்டா அவர் கூட இருப்பேன். அப்படி ஒண்ணு நீ இருக்க வேணாம், கிளம்பு. உன்னால எதுவுமே முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு நீ அங்கிருந்து உனக்கு டிக்கெட் போட்டு தண்ட செலவு உனக்கு கூட்டு வந்தது? அப்போ ஏதோ ஒன்று பண்றதுக்கு தானே வந்திருக்கிற. அதை வெளியில சொல்றதுக்கு ஏன் வெக்கப்படுற? தோத்துருச்சுன்னா பழி உன் மேல வந்துருந்தா. சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு தோனி இருப்பது போல டிவிக்கு தாயக்க ஜெயிப்பதற்கு நான் இருப்பேன். யாராவது ஒருத்தர் எப்படி சொல்லுவானா? தான் படம் தன்னாலதான் ஓடுச்சுன்னு விஜயே வெளியில வந்து சொல்ல மாட்டாரு. வாடகைக்கு வந்து ஏற்கனவே நீ ஒரு கட்சி வச்சிருக்க, அந்த கட்சியில ஒன்னால டெபாசிட்டே வாங்க முடியல, ஓ சொந்த ஊர்லயே வாங்க முடியல. அடுத்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இவர் வந்து அங்க கிளம்பி வந்து ஒரு நண்பர்னு சொன்னாராம். அதனால இவருக்கு வந்து அப்படியே எல்லாரும் வந்து நின்று இவரை ஜெயிக்க வச்சிருவாங்களாம். இவர் ஜெயிக்க வச்சுட்டாருன்னு இவர் பேர் வாங்கிட்டு போவாராம். பிரசாந்த் கிஷோர் ஃபீல்ட் அவுட் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதை அவரே ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் கரண்ட் ஆப்பர் இன்டர்வியூ வாய்ப்பு இருக்கிற தாவேக்கா நண்பர்களே போட்டு பார்க்கட்டும். தண்ணி எடுத்து மடக்கு குடிச்சிட்டு பேசுறது வழி தெரியாம பித்து பிடிச்சு போன மாதிரி தேர்தலையும் டெபாசிட் இழந்து மோடிக்கு அவர் சொன்ன நம்பரும் வீணா போய் கடைசியா கூப்பிட உட்கார்ந்துருந்தாரு. போக்கத்தவன் எங்கேயும் போறதுக்கு வழி இல்லாம நடந்து மலையேறன்னு போன வழியில பார்த்துட்டு நீங்க சும்மா போறீங்க, இங்க வாங்க எங்கள்ட்ட இருக்கு தேர்தல் சிங்னு கொண்டாந்து இங்க நிப்பாட்டியிருக்காங்க. அவர் இங்க வந்த பாவத்துக்காண்டி எதையாவது பேசணும்னு உருட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த ஃபீல்ட் அவுட் ஆன ஒரு கும்பலை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிறார். அவருக்கு பீகார் எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு பணம் வேணும். ஒரிஜினல் நல்ல அறுப்பாடு, அது எது கேட்டாலும் அறுத்தலாம் அதுன்னு நினைச்சுக்கிட்டு வந்துட்டாப்ல. அவர் அறுக்க போறாரு, இவர் வந்து தலையை கொடுக்க போறாரு. இடையில ட்ரம்புக்காக இவங்க யாரை பயன்படுத்துறாங்கன்னா விஜயை பயன்படுத்துறாங்க. விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா அது காலையில போய் கதவை சாத்திட்டு உள்ள இருந்தாப்ல, சாயந்தரம் என்ன நடக்குதுன்னு வெளியில வந்து பார்த்தா தான் தெரியும். இதுக்கு பிறகு அதுல என்ன பேசுறது? இந்த பிரசாந்த் கிஷோர் பேசும்போது இந்த மேடை தன்னுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய நபர் குறித்து பேசணும்னா எந்த அளவுக்கு காத்திரமாக பேசியிருக்க வேண்டிய மேடை. கொள்கை எதிரி பிஜேபி. அந்த பிஜேபி முகமாக அறியப்படக்கூடிய மோடிய எவ்வளவு காத்திரமாக விமர்சிக்கக்கூடிய ஸ்பேஸ் அங்க இருக்காங்க. ஆமா, தமிழ்நாடு கொடூரமா வஞ்சிக்கப்பட்டிருக்குல்ல அந்த டைம்ல. அப்ப அதெல்லாம் பேசணும்ல. தமிழ்நாட்டுல மோடி எதிர்ப்புங்கிறது எவ்வளவு கொடூரமா இருக்கு, எவ்வளவு மூர்க்கத்தனமா இருக்கு. அந்த ஆள் மைக்க பிடிச்சிட்டு பேசுறாரு, வணக்கம், this like this only Modi ji say. நார்மலைஸ் பண்றியா இருக்கா? மோடி இப்படிதான் வணக்கம் சொல்லுவாரு, வேங்கம் சொல்லுவாருன்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன மோடியை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எதுக்கு இந்த மேடம் உனக்கு? மோடி இப்படி வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லல, வணக்கம் சொல்லிட்டா போதும், தமிழ்நாடு மக்கள் வந்து வரவேற்றுவாங்க.
இன்னொன்னு விஜய் படத்துல எதுக்குப்பா அஜித்தை பத்தி நான் பார்க்கணும்? நீ நடிக்க வந்தது விஜய் படத்துல தானே. அந்த மேடையில வந்து நீ பிரைஸ் பண்றேன்னு இன்னொருத்தனை பத்தி பேசுறியே, மாறான கொள்கை எதிரியாச்சு. அந்த பேரை சொல்றதுக்கு நீ வெட்கப்படணும்ல. ஏங்க, ஒரு இஸ்லாமிய அமைப்பு நடத்தக்கூடிய மேடையில ஏறி நின்றுகிட்டு இப்படித்தான் சாவர்கர் பேசுவார் அப்படின்னு பேச முடியுமா? பேசலாமா முதல்ல? இல்ல RSS நடத்தக்கூடிய மேடைகளில் ஏறி நின்று இஸ்லாமியம் என்பது ஒரு அழகிய மார்க்கம்னு பேச விட்டுருவாங்களா? இந்த அளவு உட்காந்துக்கிட்டு ரசிக்கிறாப்லங்க விஜய். மோடி இப்படித்தான் வணக்கம் சொல்லுவார்னு சொல்றதுக்கு மோடி புகழ்பாட வந்தவருங்க அவரு. அந்த லட்சணத்துலதான் பக்கத்துல கெட் அவுட்ன்ற கையெழுத்திய போட மாட்டேன்னு போனாரு. அப்படிப்பட்ட ஆளை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் பாசிசத்துக்கு எதிரின்னு நம்புங்கன்னு சொன்னா காதுல என்ன நாங்கெல்லாம் பூசிட்டு வந்திருக்கோமா? அதே மாதிரி இந்த 2வது ஆண்டு தொடக்க விழா இந்த கூட்டம்ன்றது ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஸ்டேஜை வந்து ரெப்ரசன்ட் பண்ணது, அங்க பேசுனது வந்து அந்த கட்சியிலேருந்து வளர்ந்த ஆட்களோ இல்லை ஏற்கனவே வளர்ந்த நபர்கள் கட்சியில் வந்து செட்டில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பேச்சாளர்கள் அப்படி யாரும் இல்லாமல் லைலாமணி மட்டும் பேசினாரு கட்சி சார்பா. மற்றவங்களும் அந்த வீகோ வகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. எப்படி ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு, அடுத்தது கட்சியை வந்து அவங்க ப்ரொசீட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இவங்களை வச்சு ஒரு கூட்டம் நடத்தின அளவு தான் தாவேக்கா இருக்கா, இல்லை இதுதான் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மான்னு நினைக்கிறாங்களா? இல்லை, ஆக்சுவலாக இந்த கட்சியினுடைய மாநாட்டு வேலைகளை முழுக்க வாய்ஸ் ஆஃப் மாமனார் நிறுவனம் தான் டேக் ஓவர் பண்ணி பண்ணாங்க. தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களுக்கே உள்ளுக்குள்ள இடமே கொடுக்கல. முழுக்க ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் மூலமாக நடத்தி எறியப்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல முழுக்க ஸ்கோர் பண்ணணும்னு விரும்பியவர் வாய்ஸ் ஆஃப் மாமனார் நிறுவனத்தினுடைய தலைவர். எல்லாரும் தோல்ல துண்டு போடும்போது அவர் மட்டும் துண்டே போட மாட்டார். எல்லோரும் விஜயனுடைய அறிக்கையை ஷேர் பண்ணும்போது தன்னுடைய அறிக்கை மட்டும்தான் பிரதானமா இருக்கணும்னு தனி அறிக்கை வெளியிடுவார். தனி ஆவர்த்தனம் பண்ண வேண்டும் என்பதை தன்னுடைய அடையாளமாக வைத்துக்கொண்டு ஒரு ரோல் பண்ணியிருக்கிறார். இந்த மேடையில ஜான ஆரோக்கியசாமிங்கிற பெயர் வந்து திரும்ப ஒழித்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை, அது குறித்து இந்த பெயர் அடிபடுவது, இது எல்லாமே ஒரு பெரிய பதட்டத்தை தாவேக்காவுக்குள்ள கொடுத்துருக்கு. இதுவரை பெயரே உச்சரிக்கப்படாத ஒரு நபரினுடைய பெயர் திரும்ப உச்சரிக்கப்படுகிறதுனா எந்த அளவு அங்க உள்ள ஒரு பதட்டம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தனக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் சண்டை அப்படின்னு யூடியூப்ல உட்காந்து அப்படிலாம் யாரும் பேசல. உனக்கும் அவங்களுக்கும் ஒரு உரையில வாழ்ந்திருக்க முடியாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. மாறா அங்க நீங்க என்ன ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றத இன்னும் கொஞ்சம் நாள்ல பேசலாம். ஆதவ அர்ஜுனா யாரை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார், எந்த நபரை இன்னும் 2-3 நாட்களில் சந்திக்க போகிறார், ஜான ஆரோக்கியசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை பூரா பேரையும் தன்னுடைய தனியாக இருக்கக்கூடிய வீட்டிற்கு அழைத்து அவர்களை சந்திப்பதற்கு என்னென்ன திட்டமிட்டு கொண்டிருக்கிறாருங்கிறதெல்லாம் ஒண்ணா வெளியில வரும்போது ஒவ்வொரு பூகம்பமா வெடிக்கும். அப்ப உட்காந்து இந்த வியாக்கியானத்தை சொல்லுங்க, கேட்டுக்கலாம். புஷி ஆனந்த் அண்ணன் 4 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு வந்தார். இந்த வியாக்கியானம் எல்லாருக்கும் தெரியும். புஷி ஆனந்த் இப்ப இல்ல, 25 வருஷமா 30 வருஷமா விஜய் எங்க போனாலும் முந்தின நாளே கிளம்பி போயிட்டு வந்துருவாரு. அவர் சத்ய தேட்டருக்கு படம் பார்க்க போனா கூட முந்தின நாளே வந்து அதிமுகவுக்கு ஒரு செங்கோட்டையன் போல கிளம்பி வந்து அந்த ரூட் மேப்பிங்ல இருந்து எல்லா வேலையும் பார்க்கறது புஷி ஆனந்த். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் லெவலுக்கு புஷி ஆனந்துக்கும் விசில் அடிப்பாங்கன்றது ஊருக்கே தெரியும். அவர் பேரை சொல்லி கைத்தட்டல் வாங்குறதுக்காக நீங்க வரல, நீங்க வேற ஒரு உருட்டலுக்காக வந்திருக்கிறீங்க. அந்த உருட்டல்ல உங்களுக்கு ஜானுக்கு புஷிக்குன்னு வேற இடத்துல கிளாஸ் ஆகுதா இல்லையான்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா உங்க சந்திப்புகள் குறித்தெல்லாம் இனிமே வெளியே வருமான்னு கேட்டா வரத்தான் செய்யும். நீங்க யாரை சந்திக்க சொல்றீங்க? உங்களை சந்திக்க வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்போது நான் சந்திக்கவில்லை, நான் சொல்லியதெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு இவரை சந்தியுங்கள், இவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் பேசுவார்னு ஒரு நபரை அனுப்புவது, அந்த நபர் மூலமாக எல்லாவற்றையும் பேசுவதற்கு செய்வது, சந்திப்பதற்கு தனியாக நேரம் கொடுப்பது, அதன் மூலமாக அந்த சந்திப்பை உறுதிப்படுத்துவதுன்னு நீங்க பண்ணக்கூடிய வேலைகள்லாம் கொஞ்சம் நாள்ல வெளியில வரும். அப்ப நீங்க மேடை ஏறி சொல்லுங்க, எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, நாங்க எதுவுமே பண்ணலன்னு. உங்களுடைய அதிகார போட்டி என்பது உங்களை நீங்கள் புனிதப்படுத்துவதற்காக நடந்து கொண்டிருக்கே தவிர விஜய்க்கு இதால 10 பைசா பிரச்சனை கிடையாது. இது தெரிஞ்சதுனாலதான் விஜய் ஆதவ அர்ஜுனாவை தனியா வராதீங்க, சேர்ந்து வாங்கன்னு சொல்றாரு. விஜயை சந்திப்பதற்கு ஆதவ அர்ஜுனா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிறகு, ஒரு உள்ள வந்ததுக்கெல்லாம் பிறகு புஷியோட டீல் பண்ணிட்டு வாங்க, ஜானோட டீல் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த 2 பேரும் தனக்கு புகைச்சலாக இருக்கிறார்கள், தனக்கு எதிராக இருக்கிறார் என்பது இப்போது வரை இருக்கக்கூடிய செய்தி. இந்த புகைச்சல் இப்போது வரை வெளியே வரவில்லை, ஆனால் வெளியே வரும். இதுவரைக்கும் நானுமே எங்கேயுமே வெளிப்படையா இவர்களுக்குள் சண்டை இருக்குன்னு எங்கேயுமே பேசல. ஆனா இவர்களுக்குள் புகைச்சல் வருமானு கேட்டா வரும். அதற்கு உண்டான விதையை ஆரம்பிக்க போறது ஆதவ அர்ஜுனா. இதனால் வரை சொல்லாமல் இப்போது சொல்வதற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. விரைவில் அது நடக்க போகிறது. அந்த கட்சியோட அடுத்த கட்ட பிளானா அவர் வந்து 65,000 பூத் கமிட்டிகள் 69,000 வந்து பூத் கமிட்டிகள் உருவாக்க போறோம், எல்லா பூத்துலையும் கமிட்டிகள் போட போறோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லா பகுதிக்கும் போய் வந்து பிரச்சனைகள் கேட்டு மனு வாங்கி கலெக்டர்கிட்ட பார்க்க போறதா இன்னொரு திட்டம் இருக்கிறதா வெளியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டங்கள்லாம் அடுத்து தாவேக்காவுக்கு வந்து கை கொடுக்குமா, எப்படி அதோட வளர்ச்சி இருக்குன்னு பாருங்க. அந்த
இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பசங்க கடைசி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் செய்யணும்னா ஏரியாவில் ஒரு தெருமுனையில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் ப்ராஜெக்டை வாங்கிட்டு ஒரு அண்ணன் இருப்பார். அந்த அண்ணன்ட்ட சொன்னோம்னா அவர் ஒரு இதை ரெடி பண்ணி கொடுப்பாரு. அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு ஃபைனல் இயரில் அப்படியே சர்டிஃபிகேட்டில் ஒரு 100 மார்க்கோ 150 மார்க்கோ வாங்கிட்டு வந்துடலாமா இல்லை. அது மாதிரி ஆலோசனை வந்து திமுகவுக்கு போனப்போ பூத்தில் வந்து ஏஜென்ட்டுக்குன்னு ஒரு மீட்டிங்கு கேம்பெயின் போட்டுட்டு இருந்தாங்க. திமுகவும் அதிமுகவும் பூத் லெவலில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பார்ட்டி தமிழ்நாட்டில்ன்றது பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். திமுக அப்படின்னா அவங்க பூத் ஏஜென்ட் அடிக்க முடியாதுயா. அதிமுக ஐயோ அவங்க இன்னும் மோசமையா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கியா, இப்படிதான் இருக்கும். அப்ப பேசிக்கா வந்து ஒரு கட்சி அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே பூத் ஸ்ட்ராங்கா இருக்கான்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. எந்த ஏரியாவில் பூத் வீக்கா இருக்கோ அந்த ஏரியாவை டக்குன்னு கான்சென்ட்ரேட் பண்ணி தூக்குறது. இது வந்து பேசிக் பாலபாடம், அடிப்படை. இதை சொல்றதுக்கு பெரிய ஐன்ஸ்டீன் மூளையெல்லாம் தேவையில்லை. அஞ்சு பைசா மிட்டாய் மூளை இருந்தா போதும், அதை கண்டுபிடிச்சிடலாம். அதை ஓரமா வைங்க. அங்க போனோம்னா அது ஒண்ணுதான் அவர் கையில சிக்கிச்சு. அதை எடுத்துக்கிட்டு எங்க வந்தாப்புல தெரியுமா? அந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு விசிகாவுக்கு வந்தாப்புல. இங்க வந்து நம்ம பூத்து கமிட்டி போகிறோம். விசிகாவில் என்ன நினைச்சிட்டாங்க, ஓகே இது வந்து பெரிய மேட்டர் சொல்றாப்புல, நம்ம என்னன்னு பார்ப்போமே, 23,000 பேரை தட்டலாம், 25,000 பேரை நம்ம திரட்டி காட்டலாம், அதுவே ஒரு பெரிய இதா இருக்கும் அப்படின்னாப்புல. நம்ம அந்த நேரத்தில் விசிகா வந்து இப்படி ஒரு பிளான் பண்றாங்க, ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பார்ட்டி இப்படி பண்றாங்க அப்படிங்கிறப்ப அது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒன்று தானே அப்படின்னு நம்மளுமே ஆர்கனைஸ்டா அதை பாராட்டணும். ஏன்னா விசிகா மாதிரியான ஒரு கட்சி பூத் மீட்டிங் போடுறாங்கன்னா பெரிய விஷயம். அது திமுக எடுத்துட்டு வந்தது. ஆனா அங்க வச்சு பார்த்தாரு, எலெக்ஷனுக்கு சீட்டு கிடைச்சது வேற ஏரியால. விசிகாவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் போட்ட பூத் ஏஜென்ட் இருக்கிற ஏரியாவுக்கு வரவே இல்லை. அது தனியா போச்சு. அது எதுக்கு நடத்தினாருமே தெரியாம போச்சு. அங்க அடிச்ச அந்த டாக்குமெண்ட்டை திருப்பி கூட்டு வந்து விஜய் கிட்ட உட்கார வச்சு, தலைவா 69,000 பேர் ஒரே இடத்துல உங்க ஆடியோ லான்ச்சை விட்ட பிரம்மாண்டமா இருக்கும். அதுல வந்து ஒரு சிவப்பும் மஞ்சளும் கொட்டி போத்தி தலைவன் கொட்டி பறக்குதான்னு ஒரு பாட்டை போட்டு 69,000 பேருக்கு தளபதி தளபதினு கத்த விட்டு தலைச்சம் பிள்ளையே இளச்சம் பிள்ளையே அப்படின்னு கத்த விட்டோம்னா மஜாவா இருக்கும் தலைவா. இது பூரா பூத் ஏஜென்ட் அப்படி ஃபயர் பண்றோம் தலைவா. 69,000 பேர் விஜய்யை கூப்பிட்டா வருவாங்கன்னு கேட்டா வருவாங்க, மறுக்கல. பூத் ஏஜென்டா போய் என்னடா பண்றதுன்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? வெளிப்படையா சொல்லுங்க. திமுகவின் பூத் ஏஜென்ட்டையும் அதிமுகவின் பூத் ஏஜென்ட்டையும் ஃபேர் பிளேயா நீங்க எதிர்பார்க்க, நான் வந்து இதெல்லாம் சொல்லல, நெகட்டிவாலாம் சொல்லல, ஆரோக்கியமா நீங்க அவங்களோட பக்கத்தில் நின்று உரையாடுவதற்கு சரிக்கு சமமான பொட்டன்சியலோட நபர்களா இருக்கீங்களா? கரண்ட் தாப்பர் இருக்கிறாரு, நானும் இன்டர்வியூல எடுக்கிறேன், கரண்ட் தாப்பரும் இன்டர்வியூலாம் எடுக்கிறாரு. அதனால கரண்ட் தாப்பர் பக்கத்துல நான் வந்து உட்காந்துக்கிட்டு அப்புறம் எப்படியே பிரசாதீஸ்வரோட இன்டர்வியூல எப்படி இருந்துச்சு, நான் பேச முடியுமா? நான் யாருன்னு எனக்கு தெரியும். கரண்ட் தாப்பர் யாருன்னு கரண்ட் தாப்பருக்கு தெரியும். அவருக்கே தெரியலனாலும் அப்பியரன்ஸ்ல நம்ம அவர் யாரு, அவர் கூப்பிட்டாருன்னா யார் யாரெல்லாம் இன்டர்வியூ கொடுப்பாங்கன்னு தெரியும். நம்ம இங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர் இன்டர்வியூக்கு கூப்பிடுறதுக்கே நாக்கு தள்ளுது. நாம போய் கரண்ட் தாப்பரோட ஃபைட்டுன்னு பேசக்கூடாது, ரைட்? விஜயோட சேர்ந்து விதார்த்து போட்டின்னு வந்து நிக்க கூடாது. அது தெரியும்ல. இந்த லெவல்ல நீ பூத் ஏஜென்ட கூப்பிடுறேன்னா 69,000 பேருக்கு கூப்பிட்டுருவேன், என்ன வேலை பார்ப்ப? ஆனா விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டா தெரியாது. 69,000 பேர் வந்துட்டாங்களா? ஓ ஓப்பனிங் ஷோ அளவுக்கு கூட்டம் வந்துருச்சா? ஓ ஆடியோ லான்ச் அளவுக்கு கூட்டம் வந்துருச்சா? அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. உடனே அவன் வந்து பெருசா நினைச்சுக்கிட்டு பூத் ஏஜென்ட போட்டாச்சு ஜெயிச்சது. எப்படி ஜீவா கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடும்? 69,000 பேர் வந்துட்டா ஓட்டு பூரா எப்படி வருது என்னன்றதெல்லாம் கணக்கு பண்ணிடுவாங்களா? ஆள் இருந்தாலே கட்சி வளரும்னு நம்புறாங்க. அவங்களுடைய அடிப்படை புரிதலே அவ்வளவுதான் இருக்கு. நீங்க அவங்கள்ட்ட போய் கொள்கை எதிரி இந்த எதிரின்ற பேரே சொல்லாம பேசுறேன்னா உங்க நிலைமை பரிதாபம் தான். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.